ஹலோ ஆர்மீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிரிமினல் லவ், அதாவது ஒன் ஷாட் மாதிரி தான். ஸோ எனக்கே அந்த எண்டிங் பிடிக்கல. ஸோ அதனால தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஷாட்டாவது போடலாம் அப்படின்ட்டு போடுறேன். அதுலேருந்து இது தான் கண்டினியூ ஆகுது. அதாவது நம்ம முடிச்சிடல, எண்டுன்னு போட்டு முடிச்சிடல. ஸோ அதுலேருந்து தான் இது கண்டினியூ ஆகுது. ஸோ குழப்பிக்கு வேணால் புது ஸ்டோரியெல்லாம் இல்லை. சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஜேகே அந்த லெட்டரை படிச்சுட்டு பி வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். எப்பயுமே நான் உனக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜேகே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு இந்த 4 பேரும் பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த பொண்ணு எஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்கள், உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜிமின் சார் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னார். பட் உங்களை இப்படி என்னால் பார்க்க முடியல. இந்த லெட்டரை நீங்களே திரும்பி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் இருக்க வேர்ட்ஸெலாம் நீங்கள் எழுதின எந்த வேர்ட்ஸும் நடக்கக்கூடாது. நீங்கள் அவரை தேடி போகணும். அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு நான் அட்ரஸ் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ஒன்று மனசாட்சி இருக்குல்ல. உண்மையாவா? அவன் எங்கே இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும். பட் அந்த பிளேஸ்க்கு போக 2 days ஆகும். பரவாயில்ல, என்ன இழவாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவன் வேணும், அவ்வளோதான். உன் கண்ணத்தை பார்த்து பல்லாரும் உன்னை விட்டு ஏன்டா போன மயிருன்னு கேட்கணும், அவ்வளோதான். எத்தனை வருஷம்னாலும் பரவாயில்ல. 5 வருஷம் ஆகிட்டேன். 2 days தானே ட்ராவல், நான் போய்க்கிறேன். ப்ளீஸ் அவன் எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். ஓகே ஓகே, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் அட்ரஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அட்ரஸ் தருது. ஸோ 2 days ட்ராவல். ஸோ அந்த பிளேஸ்க்கு போகிறது. ஸோ போகும்போதெல்லாம் 4 பேருக்குமே அவ்வளோ டியர்ஸ். ஸோ ஜேகே வந்து ஜிமின் கூட எப்படி இருந்தான், ஸோ லின்னு வந்து ஜிமின் கூட எப்படி இருந்தான், கிம்மு அப்புறமேட்டு லின்னு இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, சுகா வந்து ஜிமின் கூட எப்படி இருந்தா. ஸோ அந்த மெமரிஸ்லாம் வந்துட்டு போகுது. ஸோ ஜேகேக்கெலாம் ரொம்ப ஹாப்பி. ஆனால் அது வெளியில் காட்டிக்கல. வெளியில் ஃபுல்லாக கோவம் தான், அவன் மூஞ்சி ஃபுல்லாக. ஸோ அவ்வளோ இதில் போயிட்டுருக்காங்க. ஸோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷம். ஆனாலும் ஒரு பக்கம் வருத்தம், ஏன் இப்படி போனா அப்படின்ட்டு. ஸோ 2 days ட்ராவல். ஸோ அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு ஜிமின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. யாருக்குமே தெரில என்னன்ட்டு. உடனே அந்த பொண்ணுக்கு கால் பண்ணுறாங்க. சிஸ்டர், இந்த அட்ரஸ் தானே கொடுத்தீங்க, ஆனால் இங்கே யாருக்குமே ஜிமினை தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஜிமின் சொன்னால் தெரியாது சார், பார்க்குன்னு சொல்லுங்கள், அப்போ வேணால் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லெக்சராக இப்போ அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஒரு காலேஜில். இப்போ இந்த டைமில் நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் பீச் ஹவுஸில் தான் இருப்பார். ஸோ நீங்கள் போய் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் சார், உங்களை ஒன்றா சேர்கிறதுக்கு. அவர் பீச் ஹவுஸ் அட்ரஸ் வேணால் நான் உங்களுக்கு அனுப்பட்டா? அனுப்புமா, அனுப்பு. இப்போ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வந்து வச்சிட்றான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அந்த பீச் ஹவுஸுக்கு போகிறாங்க. ஸோ யாருமே இல்லை. ஸோ பீச் சைடு போயிட்டு 4 பேர் பார்க்குறாங்க. தூரத்தில் ஜிமின் உட்காந்துருக்கான். ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படியே பார்க்குறான் ஜிமினை. ஸோ ஜிமினை பார்த்துட்டு அப்படியே ஜேகே போகிறான். ஸோ அவங்க பின்னாடியே அவங்க 3 பேரும் வராங்க. அதாவது கிம்மு, லின்னு, அப்புறமேட்டு சுகா. ஸோ ஜேகே அப்படியே எவ்வளோ டியர்ஸோட அப்படியே முன்னாடி போகிறான். ஸோ அவன் நீஸ் ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி அப்படியே வானத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சாங் கேட்டு உட்காந்துருக்கான். ஸோ அவனுக்கு யார் வராங்க அதெல்லாம் ஃபீல் ஆகலை. ஸோ அவன் பாட்டுக்கு ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஜேகேவை நினச்சிதான். ஸோ அப்போது ஜிமின் ஷோல்டரில் யாரோ அவங்க ஹேண்டை ப்ளேஸ் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு பார்க்குறான். ஜேகே நீயா? என்ன ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் ஃபாஸ்ட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ரொம்ப டைட்டாக. ஸோ 2 பேரும் 5 yearsஸாக மிஸ் பண்ண அந்த லவ்வை அந்த ஹக்லேயும் அந்த கேர்லேயும் அந்த டியர்ஸ்லேயும் ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டுருக்கு அந்த ஃபீலு. ஸோ 3 பேரும் நின்று பார்த்துட்ருக்காங்க. அதை சுகாவால் பார்க்க முடியல. ஸோ அதனால் அவன் திரும்பி நின்றுட்டு ஒரு மாதிரி அழுகிறான். ஜேகே நீயாடா? நான் தான் சொன்னேன்ல
அந்த லெட்டரில் என்னை தேடி வராதுன்னு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பல்லார்னு 2 கன்னத்துலேயும் விழுது. ஒரு பக்கம் லின் அடிக்கிறான், ஒரு பக்கம் வந்து ஜேகே அடிக்கிறான். ஏன்டா அந்த வேர்டை சொல்கிற நீ? நீ இல்லாமல் அங்கே 5 வருஷமாக இருந்துட்டோம், இதுக்கு மேலே இருக்கலான்ட்டு நினச்சிட்ருக்கியா நீ? தடே இவ்வளோதான் பார்த்துக்கோ. என்ன நினச்சிட்ருக்க? டயலாக் மேலே விட்டுட்ருக்க. லவ் அது இதுன்ட்டு, லைஃப் ஃப்ரெண்டு வேணா, உனக்குன்னு வேறு யாராவது பார்த்துக்கோ, உனக்குன்னு நல்ல லைஃப் இருக்குது. என்ன 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 எனக்கு புரியல, சுத்தமாக எனக்கு புரியல. ஆளையும் மூஞ்சியும் பாரு. விட்டுட்டு இருந்துருவியா நீ? இல்லை நான் கேட்குறேன், ஊர் உலகத்தில் பண்ணாத தப்பா நீ பண்ணிட்ட? அவன் திருந்தி வரல, அதுக்குன்னு விட்டு போனாதான் சொல்யூஷன் இதாக இருக்கா? விட்டு போகிறதெல்லாம் சொல்யூஷன் இல்லை, புரியுதா? நீ போகிறது இன்னும் நிறைய ஹர்ட் ஆகும் எல்லாருக்கும். அது புரிஞ்சா சரி. அந்த மரமண்டைக்கு ஆளையும் மண்டைப்பாரு. விட்டு போகிறான் என்னமோ ஒத்தா. இதில் வேறு ஆள் நல்லா வருது. லெட்ரு மாதிரி நீ அனுப்புறேன்ன. வருஷத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷம் ஒரு தடவை. என்ன இவர் லெட்டருக்காக நாங்கள் குடும்பமாக வெயிட் பண்ணோம். எங்களுக்கு பொழப்பமா இருப்பார். ஆனால் ஜிம்மன், நீ பண்ணதை நான் என்ன சொல்கிறதுனே தெரியடா. வந்தது ஓங்கி விடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் இந்த மூஞ்சி பார்த்ததும் அழுக வந்துடுச்சு. என்ன பண்ணுறது? சரி இதை பாரு, இன்னும் தட்டி விட்டு போகணும், மயரப்புடுங்கணும் போகிறேன். தாது நினச்ச, தாது உனக்கு தோணுச்சுன்னு வை, அவ்வளோதான். இந்த ஜேகே சும்மா இருக்க மாட்டான். கன்று பேக்கெட்டில் தான் இருக்குது, போட்டு தள்ளிட்டு மயிரே ஆச்சுன்னு போயிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ போயிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவேன். இந்த மாதிரி ஆள், அந்த மாதிரி ஆக்கி விட்டு போயிட்ட நீ, புரியுதா? முடியாது ஜேகே. இப்படியாடா கூப்பிட வேணா? இது நீ இல்லை, ஒழுங்கா கூப்பிடு. டே ஜேகே, இது நீ இல்லைன்னு சொல்லிட்டேன். டே போலீஸ் பொறுக்கி, என்னடா உனக்கு என்ன? எனக்கு நான் பண்ணது தப்பு, அவ்வளோதான். உன்னை விட்டு போனால் நீ சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன். அதில் அந்த தப்பு எதுவும் இல்லை, தெரியுதா? நான் முயறப்பிடுங்க. நீ இல்லாமல் நான் எப்படா சந்தோஷமாக இருப்பேன்? என் மனசில் லவ்வை கொண்டு வந்தது நீ தான், எனக்கு ஃபீலிங்ஸை கொண்டு வந்தது நீ தான், எனக்கு எல்லா ஃபீலிங்ஸும் எல்லாமே கொண்டு வந்ததும் நீ தான். கல்லாக இருந்தவனா அழகாக மாற்றினதும் நீ தான், புரியுதா? நீ இல்லாமல் நான் மட்டும் தனியாக இருந்துருவேனா? செத்தாலும் ஒன்றா சாவும், லவ்னாலும் ஒன்றா தான் இருக்கும், புரியுதா? இதுக்கெல்லாம் எண்டே கிடையாது. எண்டாகும் போது பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ மட்டும் விட்டு போவேன், சிறுப்பால் அடிப்பேன் அவனை. இதுக்கு மேலே விட்டு போகணும் அப்படின்ட்டு தான் வாயில் வந்துச்சு. வாயத்தை வந்து ஆசிட் ஊற்றி விட்டுருவோம் பார்த்து. அழப்பாரு போகிறான். லெட்டர் வேறு. டே போதுண்டா, அடிக்காதடா, வலிக்குது, வாங்கு நல்லா வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிக்கிறான். சொல்லின்னு பக்கத்தில் அப்படியே அப்பாவே மாதிரி நின்றுட்டுருக்கான். டேய் ஜேகே, இது நீ பெற்றது தான் உன் பையன்? தெரில. டேய் லின், யார் நீ? என்கிட்ட பேசாத. யாரா? டே நான் உன் அப்பன்டா. யார் நீ? அப்பனா? என் அப்பன் இப்படிலாம் இருக்க மாட்டான். என்னை பார்த்ததும் கட்டி பிடிச்சி என் ஃபோர்ஹெட்டில் முத்தம் கொடுப்பான். அவன் தான் என் அப்பன், நீ இல்லை. தெலுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சி அவன் ஃபோர்ஹெட்ஸில் கிஸ் கொடுத்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி தேம்பி அழுதுட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்போ விட்டு போனேன்? நீ இல்லாமல் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? எனக்கு 2 பேரும் தான் வேணும். நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? 5 இயர்ஸாக. ஸ்கூலில் என்னை யார் கொண்டு வந்து விடுவா? எனக்கு தேவையானதெல்லாம் யார் வாங்கி கொடுப்பா? சண்டை போடுறது, ஃபைட் பண்ணுறது, கன்னு ஷூட்டிங்கு, இதெல்லாம் யார் சொல்லி கொடுப்பா? நீ தானே சொல்லி கொடுக்கணும். நீ பாட்டுக்கு போயிட்ட. இனிமேல் விட்டு போகாதப்பா. டேய் வளர்ந்துட்டடா, நீ அழுகாத. என்னை அழ வச்சது நீ தானே, போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி ரொம்ப அழுகிறான். சரி போகலை, இனிமே போகலை. அப்பா போகலை, எங்கேயும் போகல, உன் கூட தான் இருக்கேன், சரியா? போகல, லவ் யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ இப்போது அந்த சைடு இன்னொரு குழந்தை அழுதுட்டு நின்றுட்டுருக்கு. டே கிம்மு தலை அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சிக்கிறான் அவனும்.
என்னடா மிஸ் பண்ணியாமா? உண்மையா? பின்ன யார் டீ கடை பேலன்ஸை கொடுப்பா? அதுவும் இல்லாமல் சரக்கு யார் வாங்கி கொடுப்பா? செட் பண்ண ஃபிகர் யார் செட் பண்ணி கொடுப்பா? எல்லாமே பண்ணாமல் நீ பாட்டுக்கு போயிட்ட. எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? என் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு கேரிங்காக பார்த்துக்கிறது நீ ஒருத்த மட்டும்தான், என் அண்ணன் மாதிரி. ஆனால் நீயும் விட்டு போயிட்டல தலை போத்தலை. அட பாவி டேய், இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னு உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தியா நீ? அப்போ நான் என்னன்னு ஃபீல் பண்ணல. அப்படியெல்லாம் இல்லை தலை, நீ வேற. சரிடா சரிடா, அவனை விட மோசமாக அழுகிறியாடா நீ. போல அழுவாத. அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டியா? விட்டேன் தலை, எல்லாம் விட்டுட்டேன். எல்லாமே போச்சு. அது பின்னாடியாக போக மாட்டேன். நானே ஒரு பொண்ணை பார்த்துட்டேன். நீ எப்போ கிடப்பியோ அப்போ தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சிட்டாக இருக்கேன் பார்த்துக்கோ. அந்த கல்யாணத்தை முடிச்சு விடு. டேய் உண்மையாவாடா? திருந்திட்ட போலியே. ஆமாம், ஜேகே சார் அவர் போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு வேலை மாதிரி எனக்கு போட்டு கொடுத்துட்டாரு. அதை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன். நல்லா இருந்தால் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறான். சுகா அதுக்கு மேலே அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். அவனுக்கு அப்படியே தொண்டைக்குள்ள நிற்குது, என்னடா பேச அப்படின்ட்டு. டே சுகா, சித்தம்மன் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? இருக்கேன். சரிடா அழுகாத, நான் போகல எங்கேயும், சரியா? இன்னும் இப்படியே தான் இருக்கியா? நீ இல்லாமல் நான் ஹாப்பியாக எழுந்திருக்க மாட்டேன். ஜிம்மன், எனக்கு என்ன தான் வேலை இருந்தாலும் உன்னை பற்றி திங்க் பண்ணாத நாளே இல்லை. நீ பாட்டுக்கு எல்லாரையும் விட்டு போயிட்ட. எங்களுக்கெல்லாம் யார்? இத்தனை நாள் ஜேகே தான் எல்லாமே பார்த்துக்கிட்டான். நீ இல்லாத ஒரே குறை தான். நான் அவ்வளோ மிஸ் பண்ணேன். ஏன் இப்படி பண்ண? ஜேகே சொன்ன மாதிரி ஊர் உலகத்தில் எவனும் பண்ணாத தப்பா நீ பண்ணிட்ட? திருந்தலாம், அதுக்கு நான் ரொம்ப நல்லா வேணாலும் நீ திருந்த வேணாம், புரியுதா? அது யாரும் உன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட்டி பிடிக்கலான்னு வரான். உடனே ஜேகே நிறுத்து, போதும் சரியா? லவ் ட்ரையாங்கல் முடிஞ்சிச்சு, ஓவர். உனக்கு என்ன ஆள் தேடிட்டு இருக்கேன்ல, கடிச்சிரும், செட் பண்ணி கூட விட, என் ஆள் சைடு வராது போட அப்படின்னு சொல்லிட்டு சுகா கிட்டே சொல்லிடுறான். சுகாவும் லைட்டாக சிரிச்சிட்டு ஹாப்பியாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிடுறான். ஜிம்மனும் டேய் எப்போ இருந்துடா இப்படிலாம் பண்ண ஆரம்பித்த? அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் சுற்றி நிற்கிறானுங்க. டேய் என்னடா ஏதோ பிடிச்சி அடிக்க போகிற மாதிரி அப்படி சுற்றி நிற்கிறீங்க? டேய் சுகா நீயுமாடா? ஆமாம், அவ்வளோ கோவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மொத்துன்னு மொத்துறானுங்க. அவ்வளோ அடி அடிக்கிறானுங்க. ஸோ அடித்து முடிச்சுட்டு 4 பேரும் அந்த பீச்சில் படுத்துக்கிறானுங்க. அப்போ ஜிம்மன், நானும் உங்கள் எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா என் லைஃப்பில். நானும் மூவ் ஆனாங்களான்னு ட்ரை பண்ணேன், பட் முடியல. நான் செஞ்ச பாவம் எனக்கு கனவாக வரும், ஏன்டா இப்படி பண்ணோன்ட்டு. அதுக்காக தான் உங்களை நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உங்களை விட்டு போனது. ஆனால் உங்களை விட்டு போன அந்த செகண்ட்லேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஒவ்வொரு ஃபேமிலியும் பார்க்கும்போது நம்ம ஃபேமிலி நம்ம பக்கத்தில் இல்லையேன்னு தோணும். எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு இந்த உலகமே புரியல. ஏன்னா நான் தான் கெத்து, நான் தான் எல்லாமேன்னு இருந்தேன். எனக்குன்னு கீழே நிறைய ஆளுங்க இருந்தாங்க, நிறைய பேர். அவங்களக்கிட்டலாம் வேலை சொல்லிட்டு கெத்தா அப்படி இருந்தேன். ஆனால் இப்போ எனக்குன்னு வேலை தேடும்போது, எனக்குன்னு எல்லாமே செய்யும்போது அப்படியே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்மளுக்குன்னு இருக்கும்போது இப்படி தான் இருக்குமா அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த கஷ்டம்லாம் எனக்கு வலியாகவே தெரியல. ஏன்னா மற்றவங்களையும் நான் இப்படி தானே கஷ்டப்படுத்தினேன். ஸோ அதனால் எனக்கு வலியாகவே தெரியல. ரொம்பவே இந்த உலகம் எப்படின்னு எனக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஜேகே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். மற்ற கப்பிள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என் ஜேகேவும் இருந்திருந்தா இப்படி தானே பண்ணியிருப்பான், என் பொறுக்கி பையன், போலீஸ் நாய் அப்படின்ட்டு யோசித்தேன். நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி அவனை ஹக் பண்ணிக்கிறான். மற்ற 3 பேரும் எந்திரிச்சு போயிடுறாங்க. ஸோ அவங்க பேசட்டும் அப்படின்ட்டு. ஸோ மேலே படுத்துட்டு நைட்டாக இருக்கும், மேலே பார்த்துட்டு அந்த லைட்டெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஜேகேம்மா யாரு
நீடா குபுர்றா எங்கடா? அது பழைய கெத்தெல்லாம் இருந்துச்சு, எங்கே காணோம்? ஜேகேம்மா என்னடா என்ன? லவ் யூ அண்ட் மிஸ் யூ ஸோ மச். என்னை விட்டு போயிடாத. அடித்து வாயை உடச்சிரும் பார்த்துக்கோ. என்னை விட்டு போனதை நீ இன்ன வரையும் ஒன்று நினச்சிட்ருக்கேன் தெரியுமா? மூடு வெறுப்புலாம் ஆள் கிடைக்க மாட்டேங்குதுடா. என்னது ஆள் கிடைக்கலையா? டே போலீஸ் நாயே, நீ என்ன ஆள் வேணுமா? ஆள் வேணுமா? டேய் கில்லாதடா. ஆமாம், நீ இல்லாதப்பெல்லாம் பாத்ரூம் போய் டவுன்லோட் பண்ணிட்டு வரேன். அப்டேட்டும் டவுன்லோட்டுமா போயிட்டுருக்கேன் என் வாழ்க்கை தெரியுமா? நான் எங்கன்னு போய் காட்டேன்? ஒன்று தான் காட்ட முடியும். அவ்வளோ கண்ட்ரோலாக இருந்திருக்க 5 இயர்ஸாக பார்த்துக்கோ. உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பேன்னு பாரு. இப்போ எதுக்கு கை ஷர்ட்டுக்குள்ளே போகுது சாருக்கு? என்ன வேணும்? நீ தான் வேணும். போகலாமா? எங்கே போகலாம்? இந்த பீச்சை பார்த்தோன்னே நம்ம ஃபஸ்ட்டு அந்த நிலா வெளிச்சத்தில் டால்ஃபின் சத்தத்தில் ஒன்று பண்ணமே, அது ஞாபகம் வருது. ஆஹா வருதோ? அதே மாதிரி அகைன் ட்ரை பண்ணலாமான்னு பார்க்குறேன். ட்ரை பண்ணலாமா? ஓ ட்ரை பண்ணலாமே. போட்டு எங்க? அதெல்லாம் ஆல்ரெடி ரெடியாக தான் இருக்குது. இந்த குட்டை பையன் வரேன்னு சொன்னால் போகலாம். யாரா குட்டை? யார் குட்டை? நீ தான் குட்டைன்னு சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்லுவாங்க. வா போகலாம். போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த போட்டில் ஏறி போகிறாங்க. டி இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணல. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா உன்னை என் லைஃப்பில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஒரு பர்சன் நீ மட்டும்தான். இன்னொரு தாட்டி விட்டு போயிடலாம், வேணாம், தேவையில்லை. இதெல்லாம் பேசுனன்னு வை, அவனை வாய் இருக்காது பார்த்துக்கோ, கொலை பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு நீ வேணும், நீ மட்டும்தான் வேணும் என் லைஃப்பில். சரி போகலாம் மாட்டேன். இப்படியே சார் டைலாக் பேசுவாரா இல்லை வேலையை காட்டுவாரா? என்ன வேலையை காட்டணும் சாருக்கு? இப்போ தான் பாரு, நான் கெத்தா பேசுகிறேன், நீ குழந்த மாதிரி மாறிட்டே. கிரிமினல். ஆமாம், என்ன பண்ணுறது, சில சுச்சுவேஷன் அப்படி. ஆனால் பழைய மாதிரி வேணா உங்கள் கன் எடுத்து அங்கே வைக்கட்டுமா? என்னடா சொன்ன? இல்லை என்ன சொன்ன? என்கிட்ட கன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கன் எடுக்கிறான். டிஜேகே வேணா, நானும் 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா. என் பொறுமைக்கு எல்லை உண்டு. ப்ளீஸ் வேணாம், கிட்ட மட்டும் வராத சொல்லிட்டேன். 5 வருஷமாக இல்லாமல் எவ்வளோ பாடப்படுத்தினேன். இதில் 3 வரை ஏற்றி விட்டு போகிறல நீ. கனவில் வந்து இப்போ மட்டும் தள்ளி போனால் விட்டுருவானா? இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வரான். ஸோ ஜேகே அந்த செவத்தோடு அவனை லாக் பண்ணிட்டு, அந்த டோரோடு அவனை லாக் பண்ணிட்டு, என்னடா என்ன திருன முழிக்கிற? இது புதுசாக பார்க்குற மாதிரி. 5 வருஷம் ஆச்சுல்ல, இதெல்லாம் வளர்ந்துருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதான் புதுசாக பார்க்குறேன். ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்துகிட்டு போய் கீழே வச்சிடறான். ஜேகே என்னடா பண்ணுறடே? வேணாண்டா, இது ரொம்ப ஆபத்தான சுச்சுவேஷன், இது விஷப்பறிச்சா வேணாம், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறான். சுத்தமாக முடியல ஜிம்முனால். பாரு ஜேகே வேணாண்டா. என்னடா மூடில் கூட சிரிக்கிற? ஏய்யோ வேணாம், விடு. என்னத்த விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜிவனோட ஃபோர்ட்டையும் அப்படியே ஒவ்வொரு பிளேஸாக கிஸ் பண்ணிட்டு வரான் அவன் ஃபேஸில். ஷூடா ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு பிளேஸாக கிஸ் பண்ணிட்டு வரான். ஸோ ஜிம்முனாலேயும் முடியல இதுக்கு மேலே. ஷூடா ஜேகே ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெறித்தனமாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த கிஸ் ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. ஸோ 2 பேரும் ஷர்ட்டை கழட்டிட்டு அந்த நிலா வெளிச்சத்தில், ஸோ அந்த டால்ஃபின் சவுண்டு அப்படியே கேட்குது, எல்லாம் சேமாக.
ஜிகே இனிமேல் போக மாட்டேன், உன்னை இன்றைக்கும் கஷ்டப்படுத்த மாட்டேன், என்னை மன்னிச்சிடு. சாரி எல்லாம் கேட்காது, சாரி கேட்குற இந்த வாயை. சாரிலாம் வேணாம், இனிமேல் எப்படின்னா நான் கஷ்டப்படுத்தேன், புரியுதா? அவ்வளோ ஜிம்முனா அவ்வளோடா குட்டப்பையிலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஸ் ரொம்ப டீப்பாக போயிட்டு ஸோ எல்லாமே நடக்குது. ஸோ ரொம்ப க்யூட்டாக போயிட்டுருக்கு அந்த மூமெண்ட்டு. ஸோ 2 பேரும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த நிலா வெளிச்சத்தில் அப்படி படுத்திருக்காங்க. ஸோ ஜேகேவோட ஹேண்டில் ஜிம்மன் ஸோ நான் டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு, ஓய் என்ன ரொம்ப மிஸ் பண்ண போலியே, அப்படியே தெரியுது உன் மிஸ் எப்படின்ட்டு, ஏச்சிப்பா கலாய்க்காத. எனக்கு இந்த ஜிம்மன் சுத்தமாக பிடிக்கல தெரியுமா, எனக்கு அந்த பழைய கெத்தான ஜிம்மன் தான் பிடிச்சிருக்கு. இனிமேலும் அந்த ஜிம்மன் வரமாட்டான், இனிமேல் இந்த ஜிம்மன் தான் என்னோட ஜிம்மன். பா எத்தனை தான் ட்ரா கிஸ்ஸை கொடுப்ப? ரொம்ப ரொம்ப கொடுத்துட்ட, எனக்கு நிறையவே கொடுத்துட்ட. ஏன் வேணாமா? வேணான்னா திருப்பி கொடுத்துரு, நான் வாங்கிக்கிறேன். அப்படியா? திருப்பி வேணுமா? திருப்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேடா ஆர்மீஸ், இதுக்கப்புறம் கிரிமினல் அவ்வளோதான். ஸோ இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ். ஓகே, டாட்டா.